எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குருஜி நம்ம வந்து ஸ்பைன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஆசன பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அதை பார்த்து செஞ்சு பலனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து படுத்துட்டு ஸ்பைன் ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போது ரிலாக்ஸாக சாந்தியாசனால படுத்திருக்கோம். நல்ல ஒரு தடவை ரிலாக்ஸ்டாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆசனா, 2 காலையும் மடிச்சுக்கணும். காலை மடித்ததுக்கப்புறம் பாதம் வந்து 1/2 ஃபீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹிப் ஜாயிண்ட் லெவலுக்கு காலை ஓப்பன் பண்ணிவிட்டு கையை உடம்பு ஒட்டி வச்சுட்டு இடுப்பு நல்லா எவ்வளோ முடிதோ அவ்வளோ தூரம் மேலே தூக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னும் செஸ்ட்டும் டச் பண்ணுற அளவுக்கு இடுப்பை தூக்கிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மெதுவாக இடுப்பு இறக்கிட்டு கால் 2 நீட்டிக்கலாம். உள்ளங்கை 2 ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு தடவை ப்ரீத் பண்ணுங்கள். நல்ல ஒரு தடவை ப்ரீத் பண்ணிவிட்டு இப்போ 2 காலையும் சேர்த்துக்கணும். லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி ஸ்டமக் மேலே எடுத்துகிட்டு 2 கையாலையும் முட்டி மேலே இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையால் நல்ல முட்டியை ஸ்டமக் மேலே வச்சு அழுத்துங்க. 1 கீழே இருக்கிற காலை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மெதுவாக கால் நீட்டிட்டு கையை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. லெக்ஸ் டுகெதர். அடுத்த கால் ரைட்டில் கால். மறுபடியும் முட்டியை நல்லா மேலே தூக்கிட்டு முட்டி சைடில் போகாமல் நேராக ஸ்டமக் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் நீட்டி லைட்டாக கால் அகலப்படுத்திட்டு கையை ஓப்பன் பண்ணி ப்ரீத் பண்ணுங்கள். நல்லா ப்ரீத் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் 2 காலையும் மடிச்சுக்கணும். இதில் காலை வந்து மேட் அகலத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1.5 feet 2 feet இருக்கிற மாதிரி காலை ஓப்பன் பண்ணிவிட்டு கையை மறுபடியும் உடம்பு ஒட்டி வச்சுக்கணும். அகைன் இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மறுபடியும் கை 2 ஓப்பன் பண்ணி நல்லா ரிலாக்ஸ்டாக ப்ரீத் பண்ணுங்கள். டைம்ஸ் ப்ரீத் பண்ணதுக்கப்புறமா இப்போ 2 காலையும் மடிச்சுக்கோங்க. அப்படியே 2 காலையும் மடித்து ஸ்டமக் மேலே எடுத்துகிட்டு பவனமுத்தாசனா. கை நல்லா எல்போ டு எல்போ லாக் பண்ணிவிட்டு ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் நீட்டிட்டு கை 2 கீழே வச்சு நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். இப்போது மறுபடியும் அதே மாதிரி 2 காலையும் மடிச்சுக்கணும்.
2 காலையும் மடிச்சுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் நீ மேலே ஆங்கிள் இருக்கிற மாதிரி காலை போட்டுக்கோங்க. கை ரெண்டையும் ரைட் தை மசிலுக்கு அடியில் கொடுத்துட்டு காலை நல்லா எவ்வளோ முடிதோ அவ்வளோ தூரம் மேலே இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் நீட்டிட்டு மறுபடியும் கை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி நல்லா மூச்சு வாங்கி விடுங்க. நெக்ஸ்ட் சைட் மறுபடியும் 2 காலையும் மடிச்சுக்கலாம். இப்போது ரைட் லெக் எடுத்து ஆங்கிள் வந்து லெஃப்ட் நீ மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. காலை நல்லா மேலே தூக்கிட்டு மறுபடியும் 2 கையையும் லெஃப்ட் தை மசில் கடியில் கொடுங்க. காலை நல்லா இழுங்க. 1 2 3 4 5 6 நல்ல காலை இழுக்கணும். 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் நீட்டிட்டு கை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் நல்லா மூச்சு வாங்கி விடுங்க. ரிலாக்ஸ். இப்போது பாதம் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். குதிங்காலும் கட்டவரலும் நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி கால் வச்சுட்டு கையை வந்து வி ஷேப்பில் உள்ளங்கை கீழே தரையில் சப்போர்ட் பண்ணிக்கணும். நல்ல தரையில் உள்ளங்கையை அழுத்திட்டு இடுப்பை நல்லா உங்களோட ரைட் சைடில் டேர்ன் பண்ணுங்கள். எவ்வளோ முடிதோ அவ்வளோ தூரம் இடுப்பை திருப்புங்க. ஷோல்டர் தூக்காமல் ஹிப்பை நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் கையெல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைடு லெக்ஸ் டுகெதர். கை மறுபடியும் அதே மாதிரி உள்ளங்கை கீழே நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இடுப்பை நல்லா டர்ன் பண்ணுங்கள். முட்டி மடிக்காமல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு தடவை ப்ரீத் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். லெக்ஸ் டுகெதர். காலனி சேர்க்கணும். கையை வந்து சைடில் ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா 2 காலையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லெஃப்ட் லெக் இப்போ 90 டிகிரி மேலே தூக்கிட்டு அப்படியே ரைட் சைடில் 2 காலையும் இறக்குங்க. முட்டி வந்து கீழே தரையை தொடணும். உங்களோட ரைட் ஹேண்ட் போய் லெஃப்டில் கூட டோவை லாக் பண்ணி நல்லா மேலே இழுங்க. நெக்கை வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி பாருங்கள். ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அப்படியே மெதுவாக காலை முட்டியும் மேலே தூக்கிட்டு கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரிலாக்ஸ்டாக ஒரு 2 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைட், லெக்ஸ் டுகெதர். கை ரெண்டையும் மறுபடியும் ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். 2 காலையும் மடிச்சுக்கோங்க. காலை மடித்ததுக்கப்புறமா ரைட் லெக்கை 90 டிகிரி மேலே தூக்கிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டால் அந்த காலோட டோவை பிடிச்சிட்டு நல்ல காலை எவ்வளோ முடிதோ அதோட மேலே இழுக்கணும். மேலே இழுத்ததுக்கப்புறமா ரைட் சைடில் திரும்பி பாருங்கள். ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மெதுவாக மறுபடியும் கால் 90 டிகிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே வச்சுட்டு கை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். அடுத்ததாக சைடில் அனந்தாசனால திரும்பி பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணியிருக்கோம். சைடில் டர்ன் பண்ணதுக்கப்புறம் 2 காலையும் நார்மலாக சும்மா கால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக காலை மடிச்சுட்டு கை ரெண்டையும் ஃப்ரண்டில் ஸ்ட்ரெச் பண்ணி தலையை கீழே வச்சுக்கோங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நமஸ்காரம் வச்சுட்டு இப்போது மேலே இருக்கிற ரைட் ஹேண்டால் கையை மெதுவாக அப்படி தேய்ச்சிட்டே அப்படியே உடம்பு நல்லா டேர்ன் பண்ணி ரைட் சைடில் கையை நீட்டணும். நல்லா திரும்பி பாருங்கள். அப்படியே அங்கேருந்து மறுபடியும் மெதுவாக கையை கொண்டு வந்துடணும். 1 மறுபடியும் போகும்போது கையை மெதுவாக ரப் பண்ணிகிட்டே கொண்டு போகணும். நல்லா திரும்பி பாருங்கள். உடம்பு திருப்பி அங்கேருந்து மெதுவாக மேலே இருந்து வந்துடலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நேராக படுத்துட்டு கால் நீட்டி நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் டர்ன் பண்ணி படுத்துக்கலாம். 2 காலையும் மடிச்சுட்டு கை ரெண்டையும் அதே மாதிரி ஃப்ரண்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். நமஸ்காரம். முட்டியும் பாதமும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி கையை மெதுவாக ரப் பண்ணிகிட்டே ஓப்பன் பண்ணணும். நல்ல உடம்பை திருப்பி லெஃப்ட் சைடில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். நேராக படுத்துட்டு கால் நீட்டி நல்ல ஒரு 3 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுங்கள். உள்ளங்கை ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மெதுவாக திரும்பி குப்புறப்படுத்துக்குங்க. மகராசன். நல்லா ரிலாக்ஸ்டாக மகராசனால ஒரு 2 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். பாதம் ரெண்டையும் நல்லா ஊட்டி வச்சுட்டு கை ரெண்டையும் சைடில் ஷோல்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி முட்டியை நல்லா மேலே தூக்கி ரைட் சைடில் கொண்டு போய் லெஃப்ட் பாதம் முழுசாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா அந்த முட்டியை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி திருப்பணும். சின் கீழேயே இருக்கட்டும். ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அப்படியே மெதுவாக காலை நேராக கொண்டு வந்துட்டு கால் நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. மறுபடியும் மகராசனா வந்து நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். லெக்ஸ் டுகெதர். மறுபடியும் அதே மாதிரி கை ரெண்டு ஷோல்டர் லெவல். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் லெக் ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு போய் பாதத்தை வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. Again Magarasana. 2 times normal breathing. Relax. Legs together. கை ரெண்டையும் மறுபடியும் ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இப்போது பாதமும் முட்டியும் நல்லா சேர்த்து வச்சுட்டு 2 காலையும் ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. நல்ல முட்டியை க்ளோஸராக மடித்ததுக்கப்புறமா முட்டியை நல்லா மேலே தூக்கி கம்ப்ளீட்டாக இடுப்பை டர்ன் பண்ணுங்க. ஃபுல்லாக 2 பாதத்தையும் லெஃப்ட் சைடில் கீழே வச்சிடணும். அப்படியே ஸ்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மெதுவாக கால் நேராக வந்துட்டு கால் நீட்டி ப்ரீத் பண்ணுங்க.
அப்படியே மகராசனால் நல்ல ஒரு 2 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுங்கள். அடுத்த சைட் மறுபடியும் 2 காலையும் சேர்த்துக்கணும். கை ரெண்டையும் ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சின் கீழே வச்சுட்டு 2 காலையும் முட்டியும் சேர்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ அப்படியே முட்டி இடுப்பை நல்லா டர்ன் பண்ணி ரைட் சைடில் டவுன் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கால் நீட்டி நல்ல ஒரு தடவை ப்ரீத் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன். லெக்ஸ் டுகெதர். 2 பாதமும் நல்லா சேர்த்து வச்சுட்டு கை மறுபடியும் ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் அப்பர் பாடி மட்டும் நல்லா மேலே தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அப்படியே மகராசனால் நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். டூ ஆர் 3 டைம்ஸ் ப்ரீத் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மெதுவாக டேன் பண்ணி சாந்தியாசனம் வந்துடலாம். கை காலெல்லாம் ரிலாக்ஸ்டாக விட்டுட்டு நல்ல மூச்சு வாங்கி விடுங்க. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மெதுவாக லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி எழுந்திக்கலாம். இப்போது வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கோம். மார்ஜாரி பிராணாயாமம். கையை நல்லா ஃப்ரெண்டில் ஸ்ட்ரெச் பண்ணி சஷாங்காசனா போயிட்டு அப்படியே எழுமிக்கலாம். முட்டி பாதம் கை 3மே வந்து ஷோல்டர் லெவல் இல்லைனா ஹிப் ஜாயின் லெவலுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது முதுகு நல்லா உள்ளே கொண்டு போயிட்டு நெக்கை நல்லா மேலே தூக்கணும். எக்ஸேல் நெக்கை நார்மலாக டவுன் பண்ணணும். முதுகு நல்லா எவ்வளோ முடிதோ அவ்வளோ தூரம் மேலே வயிறை நல்லா உள்ளே இழுத்துட்டே முதுகு மேலே தூக்கணும். இன்ஹேலாக எக்ஸேல் டவுன். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறமா 2 முட்டியும் சேர்த்துட்டு ஹீல் மேலே போய் உட்காருங்க. சஷாங்காசன். ஒரு 2 டைம்ஸ் நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். இப்போது வஜ்ராசனா இருந்து நல்ல ஒரு 2 டைம்ஸ் ப்ரீத் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாடு சுத்தி பிராணாயாமம். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா. லெஃப்ட் இன்ஹேல், right side exhale, right inhale, left side exhale,
இந்த மாதிரி 3 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். லெஃப்ட் எக்ஸேலோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிரம்மரி 3 டைம்ஸ். 2 கட்டை விரலாலையும் காதை நல்லா அடைச்சிக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. இன்ஹேல், inhale, inhale, ரிலாக்ஸ். கை 2 நமஸ்காரம். கையை மெதுவாக ரப் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவாக உங்களோட கண் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கலாம். கை 2 நமஸ்காரம். இன்றைக்கும் என்றைக்கும் இனிமையே எமை தொடர அருள்வாய் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Open your eyes and see your palms. Thank you.